ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நேத்து நைட்டோட எங்களுக்கு டேலைட் சேவிங் முடிஞ்சிருச்சு. நைட்டு 2 மணி இருக்கும்போது கிளாக் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும்னா 1 மணிக்கு போயிரும். ஸோ 1 ஹவர் வந்து எங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். டேலைட் சேவிங் திரும்பவும் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னா ஸ்ப்ரிங் சீசனில் தான் ஸ்டார்ட் ஆகும். அப்போது 1 ஹவர் வந்து ஃபார்வர்ட் ஆயிரும். இப்போதைக்கு இந்தியாவுக்கும் எங்களுக்கும் டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இப்போ காலையில் அங்கே 6 மணின்னு வச்சுக்கோங்களேன். எங்களுக்கு இங்கே சாயந்தரம் 6:30 இருக்கும். இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் வறுவல், மட்டன் குழம்பு தான். அதுலேயும் இந்த மாதிரி போட்டு பெரட்டி சாப்பிட்றதுக்கு வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும். ஒருத்தனை தவிர எழில் குட்டிக்கு தான் பிடிக்காது. முகிலுக்கு இதுவே நம்ம லஞ்சாக கொடுத்துட்டோன்னா சாப்பிட்டுக்குவான். அதனால தான் சாதம் கொஞ்சம் நிறையாவே போட்டு பெரட்டி கொடுத்தேன். கூட கொஞ்சம் சிக்கனும் வச்சு கொடுக்கவும் எனக்கு இதுவே போதுங்கம்மா அப்படின்ட்டான். இப்போ இந்த டைம் மாறுச்சுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, மொபைல்லலாம் ஆட்டோமேட்டிக்காக அதுவே மாறிடும், நம்ம மாற்ற தேவையில்லை. ஆனால் வீட்டில் மற்ற இடத்துலலாம் நம்ம தான் மாற்றி வைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வால் கிளாக்லலாம் டைம் நம்ம தான் சேஞ்ச் பண்ணணும் இல்லையா? அவங்க அப்பா சரி அதை போய் எடுத்துகிட்டு வரேன் மாற்றலான்னு என்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. கரெக்டாக பாலை தூக்கி அதுலேயே வீசி அந்த வால் கிளாக் கீழே விழுந்து உடஞ்சிருச்சு. பண்ணுறதையும் பண்ணிட்டு எப்படி உட்காந்துருக்காங்கன்னு பார்த்தீங்களா? நான் பிடிச்சி திட்டி விட்டுட்டேன், இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, கண்ணாடி துண்டு கீழே விழுந்து ஏதாவது கை காலில் பட்டுருச்சுன்னா என்னங்க பண்ணுறது, அதுக்கு கொஞ்சம் மிரட்டிட்டேன். என்னை சமாதானப்படுத்துகிறாங்களாம். அதுக்கு ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிறானுங்க, சமத்தா இருக்காங்க அப்படின்னு காமிச்சுக்கிறாங்களாம். இதில் கொஞ்சிக்க வேற செய்கிறாங்க. அதுலேயும் நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்லிக் கொடுக்குறேன்னு முகில் சொல்லிக் கொடுக்க ட்ரை பண்ணுறான். அது அவனுக்கு வரவும் இல்லை, கையை அப்படி திருப்பவும் தெரியலை. 5-6 தடவை பார்த்தான், போடா அப்படின்னு சொல்லிட்டு படுத்துக்கிட்டான். உடனே இவருக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. அப்போ தான் சொன்னேன், அப்போ நீ ஒரு விஷயம் சொல்லி உன் தம்பி கேட்கலன்னா உனக்கு டென்ஷன் ஆகுது இப்போவே, அப்போ அப்பா அம்மாவை நினச்சி பாரு குட்டி, அப்படி தானே இருக்கும் அப்படின்னு. ஓகேங்கம்மா, ஐ அண்டர்ஸ்டாண்ட் அப்படிங்கிறான். எங்கள் அப்பா கிட்ட இது எல்லாத்தையுமே சொல்லி இப்படியெல்லாம் பண்ணுறாங்கப்பா அப்படின்னு அவனுங்களை கம்ப்ளைண்ட் பண்ணால், இருமா அப்படின்னு வேகமாக போய் ஒரு எல்லோ டிஷர்ட்டை போட்டுட்டு வந்து உட்காந்து அவனுங்களுக்கு சேம் பிஞ்ச் விட்டுக்கிட்டு இருக்காருங்க. என்னத்த சொல்கிறது. நம்ம நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸில் பார்க்கலாங்களா?